தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கம் நடத்தும் இணையவழி தொடர் சொற்பொழிவில் இணைய உள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடர் சொற்பொழிவில் வாரந்தோறும் ஒரு ஆளுமையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்மிடையே உரையாற்ற வருகை தருபவர் கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட ஒருவர். எங்கே இருக்கிறாய் கேத்தரின், வாக்காளனாகிய நான், இளம்பிறைக்குள் ஒரு பூர்ணிமை ஆகிய நூல்களின் ஆசிரியர், தமிழின் பல்வேறு இலக்கிய விருதுகளை வாங்கியவர், தமிழில் பல்வேறு முன்னணி இதழ்களில் எழுதி வருபவர், முன்னணி தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்கள் நிகழ்த்துபவர், உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் உரைவீச்சை வழங்கி வருபவர் கவிஞர் மானசீகன் அவர்கள் இந்த வாரம் நம்மிடையே. வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்கு தருவாய். என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதுவுயிராக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடலுறுதி தந்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். இறையே, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்கிற பாரதியின் வரிகளுடன் இந்த அற்புதமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கத்திற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் இதனை நான் ஒரு முக்கியமான கருத்தரங்கமாக கருதுகிறேன். ஏனென்றால் இரண்டு தரப்பிலும் இன்றைக்கு பாரதியை பாரதிய ஜனதாவில் சேர்க்கக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கருத்தரங்கு அது குறித்த பொய்யான பிம்பங்களை உடைத்தெறியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், பாரதியை ஒரு RSS சார்புடையவராக, ஒரு சனாதானவாதியாக சித்தரிக்கக்கூடிய பார்வை வலதுசாரிகளிடத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் கூட பாரதியை அந்த தரப்பில் தள்ளிவிடுகிற வேலையை நாம் பார்க்கிறோம். எப்போதுமே வலதுசாரிகளுக்கும் நமக்கும் இடையிலான மிக அடிப்படையான ஒரு வேறுபாடு என்னவென்றால், 99% கொள்கைகளில் முரண்பட்டு ஒரே 1% தன்னோடு உடன்படுகிற ஒருவரையும் வலதுசாரிகள் சேர்த்துக் கொள்வார்கள். அதற்கு எதிர்மறையாக 99% உடன்பட்டு ஒரே 1% முரண்படுகிறவரை கூட எதிர்த்தரப்பில் தள்ளுகிற வேலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாரதி நிச்சயமாக வலதுசாரிகளுக்கான ஒரு நபர் அல்ல. அவரை மிக சரியாக அடையாளம் காண வேண்டும் என்கிற நோக்கில் எத்தனையோ தலைப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் பாரதியின் சமய பார்வை என்கிற தலைப்பை கொடுத்திருப்பதற்கு பின்னால் இது குறித்த புரிதலும் தெளிவும் இந்த அமைப்பினருக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். பாரதியின் சமய பார்வை எப்படி மதிப்பிடுவது? ஒரு சாதாரண மனிதனின் சமய பார்வை என்பது கும்பல் மனோபாவத்திலிருந்து உருவாகும். அவன் எல்லாரும் சொல்றதா அவன் சொல்லுவான், அந்த கூட்டத்துல அவன் வேணும். இது எந்த சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி. அல்லது அவனுக்கு வெகுஜனம் சார்ந்த ஆசைகள் இருக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், லௌகீகம் சார்ந்த ஆசைகள், இதிலிருந்துதான் பல சாதாரண மனிதர்களின் சமய பார்வை உருவாகும். இதையே உடைச்சவன் பாரதி. காணி நிலம் வேண்டும் கவிதை வாசித்திருந்தால் தெரியும். எல்லா மனுஷனுக்கும் கடவுள் எதனால் தேவைப்படுகிறார் என்றால், கண்ணதாசன் தான் ஒரு தடவை சொன்னதாக நான் வாட்ஸ்அப்ல படிச்சேன். யாராரோ சொன்னதா இப்படி அனுப்பிச்சிடுறான். மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கோவிலில் அர்ச்சனை இல்லை என்று அவர் சொன்னதாக நான் படித்தேன். அவர் சொன்னாரோ இல்லையோ, பல நேரங்களில் அது உண்மை. மனிதர்கள் தம் பிரச்சனைகளுக்காக கடவுளை தேடுகிறார்கள். தமக்கு சில வசதி வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக கடவுளை தேடுகிறார்கள். அதை பாடுறான் பாரதி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, கொஞ்சம் நிலம் கொடுங்கிறான். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. தூணில் அழகியதாய் துய்ய நிறத்தனவாய் நன் மாடங்கள் அக்காணி நிலத்திலேயே கட்டித்தர வேண்டும். 10-12 தென்னை மரங்கள் வேணும். 10 12 அல்லது 10x12 120 சொல்லல. முத்து சுடரளி போல் நிலவொளி முந்தி வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும். நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும்.
பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு வர வேணும்ன்றான். இதுல முதல் பாதி பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மனிதன், லௌகீக ஆசைகள் உடைய மனிதன் கடவுள்கிட்ட கேட்கிற விஷயம்தான். எனக்கு காணி நிலம் கொடு, நிலம் கொடுத்தா பார்த்தாது, வீடு நீயே கட்டி கொடுத்துரு, பெயிண்ட் அடிச்சு விட்டுரு, தென்னை மரம் வச்சிரு, கேணி கிணறு வச்சிரு, தென்றல் காற்று வர மாதிரி நல்ல வெண்டிலேஷன் வசதியோட நீயே ஒரு கான்ட்ராக்டரை புடிச்சு வீடு கட்டி கொடுத்துருன்னு பராசக்திட்ட கேட்டவன் பின்னால் தான் ஒரு கவிஞன் என்பதை நிரூபிக்கிறான். அந்த பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும். வாட்ச்மேன் யாரு? பராசக்தி. இங்கதான் கவிஞன் என்பவனுடைய ஆன்மீக பார்வை, கவிஞனுடைய சமய பார்வை சராசரி மனிதனுடைய பார்வையாக இருக்காது. இன்னொரு புறத்தில் தத்துவவாதியின் சமய பார்வையை போல் தெளிவுடையதாகவும் ஒரு படைப்பாளியின் பார்வை இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சிலர் இருக்கலாம். ஒரு தத்துவம் சார்ந்த அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், அவர்களுடைய சமய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று உயர்ந்து உச்சம் பெற்று நின்றுவிடும். ஒரு கோபுரத்தை போல வழிகாட்டும். ஆனால் ஒரு கவிஞனுடைய சமய பார்வை நிறைய அலைதல்களுடன் கூடிய. ஒரு கவிஞனை பொறுத்தவரை தத்துவம் என்பது 1000 மலர்கள் நிறைந்த சோலை. அந்த 1000 மலர்கள் நிறைந்த சோலையில் தேடி 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 சென்று தேனெடுத்து அங்கும் இங்குமாய் அலைவுறுகிறவன் தான் கவிஞனாக இருக்கிறான். இங்க பாரதியை நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரை பாரதியினுடைய சமய பார்வை எந்த சிமிழுக்குள்ளும் என்னால் அடைத்து விட முடியவில்லை. முதல் விஷயம், பாரதி ஒரு RSS காரரா, ஒரு சனாதனவாதியா என்கிற கேள்வியை எழுப்பி பார்த்தால் அவருடைய கவிதைகளிலும் சரி கட்டுரைகளிலும் சரி அதற்கு எதிரான கூறுகள் நிறைய வெளிப்படுகின்றன. குறிப்பாக அவருடைய சமய பார்வையிலே அது வெளிப்படுகிறது. நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள், எந்த RSS காரர் அல்லாவை பாடுவார்? இல்லையா? கல்லாதவராயினும் வன்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லார் வரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் ஏத்தும் அளவில் யமபயம் கிடச் செய்பவன் என்று இறைவனை பாடுகிறார். டைட்டிலே அல்லா அல்லா அல்லான்னு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பாரதியினுடைய இறுதி உரையை பொட்டல் புதூரில் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசிய அந்த உரைதான் அவருடைய இறுதி உரை என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு மத வெறுப்பு உடையவன் இதை செய்திருக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் மிகச் சரியாக அவன் இறைவனை மதிப்பிடுகிறான். சொல்லாலும் மனதாலும் தொடர ஒண்ணாத பரஞ்சோதி என்று சொல்லுகிறான். இறைவன் உருவமற்றவன் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. உருவம் இல்லைங்கிறத அவன் கொஞ்சம் மேல போய் சொல்றான். உருவத்தை கற்பனை செய்தால் தானே உருவம் கிடையாது. ஆனா நமக்குள்ள கற்பனை செஞ்சுக்கலாம், அந்த கற்பனையும் கிடையாதுங்கிறான். ஏன்? இறைவனை சொல்லால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது, மனதாலும் தொட முடியாது. நீ கற்பனை செய்யக்கூட முடியாத ஒன்றுக்கு பேர் தான் இறை. சொல்லாலும் மனதாலும் தொடர ஒண்ணா பரஞ்சோதி என்கிற அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய தெய்வமான, இஸ்லாமியர்கள் வணங்குகிற பரம்பொருளான ஏக இறைவன் அல்லாவை பற்றிய புரிதல் பாரதியிடம் இருந்தது. ரொம்ப அழகா சொல்றான். அடுத்து இஸ்லாத்தினுடைய சமத்துவ பண்பை சொல்லுகிற போது ஏழைகட்கும் செல்வர்கட்கும் இறங்கி அருளும் ஓர்பிதாங்க. பணக்காரன் ஏழைங்கிற பேதம் எல்லாம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு கடவுள், அப்படி பார்க்கக்கூடிய இறைவனைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய சமூகம் இது என்கிற புரிதலை பாரதி முன்வைக்கிறான். இதை நீங்க எந்த RSS காரரிடம் எதிர்பார்க்க முடியும்? அப்ப பாரதியை பற்றி சிலர் புரிந்திருக்கக்கூடிய அடிப்படையே பிழையானது. பாரதி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் பாரதியிடம் சமய வெறுப்பு மட்டுமல்ல, ஒரு இன்க்ளூசிவ் தன்மை கொண்ட ஒரு தேசியம் காண கிடைக்கிறது. ஒரு கொடியை கற்பனை செய்கிறான். அந்த கொடியை கற்பனை செய்கிற போது சுதந்திரம் அடைவதற்கு முன்னால், ஏன்னா 1921 பாரதி இறந்து விட்டான். 1947 தான் இந்தியாவிற்கு சுதந்திரம். சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே அவன் சுதந்திரம் கிடைத்ததாக கற்பனை செய்தவன். பறையர்க்கும் இங்கு தீயர் புலையர்க்கும் விடுதலை, பரவரோடு புறவர்க்கும் மறவர்க்கும் விடுதலை, திறமை கொண்டு தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே அப்படின்னு விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே பாடிய. இப்படி பாடினதோடு இல்லாம ஒரு கொடியை கற்பனை செய்கிறான். இந்த கொடியில 2 சொல்றான். ஒன்று இந்திரன் வச்சிரம் ஓர்வாள், அதில் எங்கள் துருக்கர் இளம்பிரை ஓர்வாள்.
இந்திரனுடைய ஆயுதமான வச்சிரம் ஒரு இடத்துல இருக்குமா? இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடைய இளம்பிறை, அல்லாமா இக்பால் கூட இளம்பிறையே உனக்குள் தானே பூரணச்சந்திரன் பொதிந்து கிடக்கிறான்னு கவிதை எழுதியிருந்தாரு. அந்த குறியீட்டை எடுத்து கொண்டு வந்து அதை சொல்ற போது எவ்வளவு உரிமையோட நெருக்கத்தோடையும் சொல்ற பாருங்க. எங்கள் துருக்கர் இளம்பிறை ஓர்வா. சில தவறான புரிதல்கள் இருந்திருக்கிறது. அது வெறுப்பிலிருந்து வந்ததல்ல பாரதிக்கு, அவருடைய வாசிப்பு குறைபாட்டிலிருந்து வந்ததாக இருக்கலாம். உதாரணத்துக்கு, தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர்னு பாரதி குறிப்பிடுகிறார். இஸ்லாமியர்கள் திசையை வணங்குவதில்லை. இந்தியாவிலிருந்து கௌஃபத்துல்லா மேற்கு திசையில் இருப்பதால் மேற்கு நோக்கி வணங்குகிறார்களே தவிர அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள், கௌஃபத்துல்லாவை மையமாக வைத்து தொழுகிறார்கள். அது இந்தியாவிற்கு மேற்கே இருப்பதால் இங்கு மேற்கு, இன்னொரு இடத்துல கிழக்கா இருக்கலாம். ஆனா பாரதி அப்படி எழுதிட்டான். இன்னொரு இடத்துல அவனுடைய ரயில்வே ஸ்தானம் என்கிற சிறுகதையில் ஒரு மனிதர் அக்கா தங்கை இருவரையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் அந்த கதையில இடம்பெறும். அதுவும் இஸ்லாமிய சட்டப்படி சாத்தியமில்லை. இது ரெண்டும் அவனுடைய வாசிப்பின் குறைபாடை தவிர பாரதி எந்த வெறுப்பில் இருந்தும் இதை எழுதல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அவன் ஒரு இன்க்ளூசிவ் தன்மை கொண்ட சமயவாதி, எல்லா மதத்தினுடைய தத்துவங்களையும் ரசிக்கிற, எல்லா மதத்தினுடைய தத்துவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற, எல்லா மதத்தினுடைய தத்துவங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை உரசி பார்க்கிற ஒரு சமயவாதியாக பாரதி இருக்கிறான். கிறிஸ்துவத்தையும் அப்படிதான் பாக்குறான். ஈசன் சிலுவையில் மாண்டான். எவ்வளவு உயர்ந்த பார்வை. அங்க இறந்தது ஏசுநாதர்லடா, எங்க ஈசன்றா. ஈசனும் ஏசுநாதருக்கும் எனக்கு வேறுபாடு தெரியல. ஈசனை நான் எப்படி கடவுளாக பார்க்கிறேனோ அது மாதிரி அந்த மனுஷனை நான் உயர்வானதாக பார்க்கிறேன். அவர் ஒரு அந்நியரா, ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவராக, நம்முடைய நாட்டிலிருந்து வேறுபட்ட ஒருவராக நான் பார்க்கவில்லை. ஈசன் சிலுவையில் மாண்டான் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்ல, அவன் அந்த இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தை ஒரு குறியீடாக பார்க்கிறான் பாரதி. என்ன சொல்றான் தெரியுமா? உண்மை என்பது சிலுவை, உணர்வு என்பது ஆணி, யாகம் என்பது அறையப்படுதல், பெண்மையினுடைய சக்தி என்பது மரியன்னை, அதில் இருக்க பிறந்த அறம் என்பது இயேசு. பெண்மையின் சக்தியால் பிறந்த அறத்தை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதை ஒரு குறியீடாக பார்க்கிறார். பிற சமயத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை கூட ஒரு உயர்ந்த குறியீடாக பார்க்கக்கூடிய பக்குவம் பாரதியிடம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அவன் நீங்க பாத்தீங்கன்னா பாரதியிட்ட அவன் தீவிரமான சமயவாதி, கடவுளை வணங்கியவன். ஆனால் புராண கதைகள் குறித்து அதை ரசிச்சிருக்கான். புராணங்களை கொளுத்தணும், புராணங்கள் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது கதைங்கிறான். பாடல்ல பாடுறான். கடலினை தாவும் குரங்கும், வெங்கனலடை பிறந்த செவ்விதழ் பெண்ணும், வடமலை தாழ்ந்ததினாலே தெற்கே சமன்சை குட்டை முனியும். அகத்திய முனிவர் அங்க சிவபெருமான் கல்யாணத்தினால அது தாழ்ந்து போச்சான், அதனால தெற்கு அனுப்பிச்சாங்க. கடலினை தாவும் குரங்கு அனுமன், கனலடை பிறந்த செவ்விதழ் பெண்ணும் சீதை, பாஞ்சாலி, எப்படி வரிசையா சொல்லிட்டு நன்று பல புராணங்கள் படைத்தார், அதில் பல நல்ல கவிதைகள் படைத்தார். கவிதை மிக நல்லதேனும் அந்த கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம். நீ யோசிச்சு பாருங்க, புராணங்களை பொய்யின்னு எந்த சனாதனவாதி ஒத்து? பார்ப்பானை ஐயன் என்ற காலம் மாறி போச்சே, வெள்ளை பரங்கியினை துறை என்ற காலம் மாறி போச்சேன்னு அதை எதிர்த்து பேசியவன் பாரதி. அதனால பாரதி அந்த சிமிழுக்குள்ள எல்லாம் அடைக்க முடியாது. புராணங்களையே பொய் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு வித்தியாசமான சமய பார்வையை கொண்டவன் பாரதி. அவன் எப்படி மதிப்பிடுவது? நான் என்னை பொறுத்தவரை பாரதியினுடைய பாடல்களையும் கட்டுரைகளையும் ஆழ்ந்து படிக்கிற போது, பார்க்கிற போது, 3 வகையான ஒரு பார்வையை நான் பாரதியிடத்தில் பார்க்கிறேன். ஒன்று, பாரதியிடம் அத்வைதத்தினுடைய தாக்கம் இருந்ததா என்றால் இருந்தது. அவன்கிட்ட ஒரு அத்வைத பார்வை பார்த்திருக்கிறான். அதனாலதான் தீக்குள் காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் பசிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா,
தீக்குள் விரல் வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னு பாடுறோம். இறை காண்பதெல்லாம் இறை வடிவம் தான். அதான் அத்வைதம். 3 தத்துவங்கள் உண்டு. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். துவைதம்னா கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. அத்வைதம்னா எல்லாம் ஒன்று. விசிஷ்டாத்வைதம்னா கடவுள் வேறு, உயிர்கள் வேறு. ஆனால் கடவுளின் தன்மை உயிர்களிடத்தில் உண்டு. இஸ்லாமிய கோட்பாடு விசிஷ்டாத்வைதத்தோட ஒத்து போகும். பாரதி அத்வைதி. ஆனா அதுல அவன் வேறுபடுகிற ஒரு இடம் உண்டு. அதுல சொல்லப்படுகிற மாயை கோட்பாட்டை பாரதி ஏற்றவன் அல்ல. இந்த வாரா பதிவு செய்கிறார். பாரதியை தயவு செய்து வேதாந்த சிமிழுக்குள் அடைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். அவன் மாயையை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. பாரதி சொல்றான், கண் முன்னால் மனைவி நிற்கிறாள், செப்பு சிலை போல் நிற்கிறாள், அவள் குழந்தைகளை பெறுகிறாள், உன் குடும்பத்தை பராமரிக்கிறாள், குழந்தைகளை பெற்று உன்னை பராமரித்து வீட்டை வளர்க்கும் உன் மனைவி மாயையான்னு கேட்கிறான். நிறைய பேர் நிற்பதுவே நடப்பதுவே பாடலை வச்சுட்டு இந்த தத்துவ பாடலை காட்டி பாரதி மாயையை பேசியவன் இல்ல, அதை கேள்வி கேட்டவன் பாரதி. அதை கேட்கிறான். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே மரச்செறிவே இளவையிலே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. அடுத்து ஒரு லாஜிக்கலான கேள்வி கேட்பான். காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பம் என்றோ, நானும் ஓர் பிழையோ, இந்த ஞாலமும் பொய்தான். காண்பதெல்லாம் மறையும்னா அப்ப மறைவதை காண்போம் இல்லையா? இது லாஜிக்கான கேள்வி. அந்த லாஜிக்கான கேள்வி எழுப்புறான். அப்ப அவன் மாயை கோட்பாட்டை, அத்வைதத்தை ஏற்றுக்கொண்ட பாரதி அந்த அத்வைதத்தின் ஒரு பகுதியான மாயா கோட்பாட்டை நிராகரித்தவன். அப்ப அவனை முழுசா அத்வைதின்னு சொல்ல முடியாது. இன்னொரு புறத்தில் அவன் சக்தி வழிபாட்டை போற்றிய. இங்க பாரதி தனக்குன்னு கேட்கிறது, எல்லா கடவுள்களையும் அவன் பாடியிருக்கான். ஆனா அந்த தனக்குன்னு கேட்கிற இடம், தனக்கென்று வழிபாடு செய்கிற இடமெல்லாம் சக்தியை நோக்கி திரும்புவதாகவே இருக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அவன் ஒரு சக்தி உபாசகன். 6 சமயங்களில் காணாபத்தியம், இந்திரம், ஐந்திரம், சாக்தம், கௌமாரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதங்களில் சாக்தம் பாரதிக்கு ஓப்பானதாக இருக்கிறது. அது ஒரு செகண்ட் லேயர்னு அவனுக்கு வச்சுக்கலாம். அவனுடைய அந்த சாக்த மரபு எங்கிருந்து வந்தது என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் விவேகானந்தர், விவேகானந்தருடைய சீடர் நிவேதிதா தேவி. நிவேதிதா தேவியை சந்தித்த பிறகுதான் பாரதி பெண்கள் குறித்த புரிதலில் மாற்றம் அடைகிறான். அவன் அந்த அடிப்படையில பாக்குறான். நீங்க பாரதியுடைய அந்த சக்தி வழிபாடு என்பது அது வெறுமனே மற்றவர்களை போன்ற வழக்கமான சாக்தமாக இல்லாமல் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சமூகத்தோடு இணைவுபட்ட ஒரு சமய பார்வையாக இருக்கிறது. அவனுடைய பெண்ணிய பார்வையெல்லாம் அந்த மரபிலிருந்து வந்தது. அது ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அடுத்து பாரதிட்ட நீங்க பாத்தீங்கன்னா வேற நிறைய தெய்வங்கள் அவன் பேசுகிறான். குறிப்பா விநாயகரை பாரதி பேசுகிறான். நீங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களிலே ஒரு தெய்வத்தை வைத்து மத அரசியல் செய்ய முடியும் என்றால் அது விநாயகரை வைத்துதான். அவருக்குதான் ஊர்வலம். குன்றக்குடி அடிகளார் தான் சொன்னாரு, முருகன் மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வந்து பழத்தை தவற விட்டான், இவர் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார், ஊர் சுற்றுவதை பிடிக்காமல் அம்மையப்பனை சுற்றி வந்த விநாயகரை வைத்து நீங்கள் ஏன் ஊர் சுற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அடிகளார். அவருக்கே பிடிக்காதப்பா, முருகனுக்கு தானே ஊர் சுத்த பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது பாரதி காலத்தில் தான் அந்த விநாயகர் ஊர்வலம் என்பது உருப்பெற்றது. கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுல விநாயகர் வழிபாடு கிடையாது. முருகன் 5000 வருஷமா உண்டு. தமிழினுடைய தொன்மையான இலக்கியங்களில் ஒன்றான திருமுருகாற்றுப்படையில் முருகு என்றால் அழகு, அங்க முருகன் வழிபடப்பட்டிருக்கிறான். ஆனா பின்னாடிதான் சிவன், அதுக்கு பின்னாடிதான் பார்வதி, தம்பி பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அண்ணன் கிபி 7ஆம் நூற்றாண்டுல பிறகுறார் விநாயகர். பாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பல்லவன் போய் அங்கிருந்து அங்க விநாயகர் சிலை தூக்கிட்டு வந்து அதற்கு பிறகுதான் வழிபாடு நடக்குது. ஆனா அந்த ஊர்வலம் வந்து திலகர் காலத்தில் நடக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களை ஒருங்கிணைப்பதற்கு அவருக்கு ஒன்று தேவைப்படுகிறது, அதுக்கு அவர் விநாயகரை பயன்படுத்துறாரு. இது பாரதி ஆதரிக்கிறான். உடனே பாரதி விநாயகர் சதுர்த்தியை ஆதரித்தவன், நாங்க சொன்னது சரிதானான்னு கேட்கலாம். ஆனா அவன் ஆதரிச்சதோட நிக்கல. அவன் நீங்க கவனிச்சு பாருங்க,
அவன் பத்திரிகையில் எழுதுறான். விநாயகர் சதுர்த்தி திலகர் ஒரு மக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு குறியீடாக விநாயகரை வைத்து அதை ஊர்வலமாக கொண்டு சென்று அந்த ஊர்வலத்தின் வழியாக தேசபக்தியை உருவாக்குவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதில் கூடுதலாக ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாரதி சொல்றான் என்னன்னா, இது விநாயகரை வணங்காத ஏற்றுக்கொள்ளாத பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரர்களை தனிமைப்படுத்திவிடும். எனவே ஒரு சமரசமான ஆட்சியை இந்த மண்ணில் நடத்திய அக்பருக்கும் ஒரு சதுர்த்தி நடத்தி இந்த 2 சதுர்த்திகளையும் இணைத்து நடத்தி இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற பேதம் இல்லாமல் நாம் இந்தியர்களாக ஒன்றுபட வேண்டும். அப்ப விநாயகர் ஊர்வலத்தை பள்ளிவாசலுக்கு முன்னால் கத்துகிற இஸ்லாமியர்களை வெறுப்பேற்றுகிற, இன்னைக்கு ஐயப்ப சாமிக்கு எவ்வளவு பேர் மாலை போட்டு போறான், முருகனுக்கு மாலை போட்டு போறாங்க. நீங்க இங்க கள்ளழகர் விழாவில் எங்க மதுரையில ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வர்றதில்ல. இங்க திட்டமிட்டு மத அரசியல் செய்யப்படுகிறது. இதெல்லாம் உணர்ந்து இது தனிமைப்படுத்தி விடக்கூடாது இஸ்லாமியர்களை. அதான் பாரதியினுடைய சமயப்பார். அடுத்தவன் முருகனை பற்றி பாடுகிற போது ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் பாடுகிறான். பல்லினை காட்டி வெண் முத்தை பழித்திடும் வள்ளியை ஒரு பார்ப்பன கோலம் கொண்டு கரம் தொட்ட வேலவா. வள்ளியோட பல்லு முத்தை விட அழகா இருக்கான். பல்லினை காட்டி வெண் முத்தை பழித்திடும் வள்ளியை ஒரு பார்ப்பன கோலம் கொண்டு கரம் தொட்ட வேலவா. வள்ளியே முருகன் கரம் பிடிச்சான், அதான செய்தி. அதை ஏன் பார்ப்பன கோலம்னு சொல்லணும்? கதையில அப்படியெல்லாம் இல்லையே. இவன் வலிந்து ஏன் பாடுறான்னா, டே புறத்தி மகளாக இருக்கக்கூடிய வள்ளியை முருகன் சாதா வேஷத்துல தொடல, பார்ப்பன வேஷத்துல போய் தொட்டான். அதனால அந்த பார்ப்பனர்கள் மற்றவர்களை தொடுவது தீட்டெல்லாம் கிடையாது. அதான் உள்ள இருக்கிற செய்தி. கண்ணனே எப்படி பாடுறான் தெரியுமா? பிறந்தது மரக்குலத்தில், பேதமர வளர்ந்தது இடைக்குலத்தில், சிறந்தது பார்ப்பனருள்ளே சில செட்டி மக்களோடும் பழக்கம். நிறத்தினில் கருமை கொண்டான் அவன் நேயமுற விரும்பியது பொன்னிற பெண்கள், துறந்த நடையுடையான் உங்கள் பொய்மை சாத்திரங்கள் கண்டு நகைப்பான். கண்ணன் அப்படிதான் பாடுறான். அவன் பிறந்தது மரக்குலத்தில், மரவனா பிறந்தவன், அரச குலத்தில் பிறந்தவன். பேதமர வளர்ந்தது இடைக்குலத்தில், சிறந்தது பார்ப்பனருள்ளே சில செட்டி மக்களோடும் பழக்கம். எல்லா ஜாதியோடையும் கண்ணனை தொடர்படுத்தி காட்டுறான். இப்ப பாரதி வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவனான்னா கருத்தளவில் ஏற்றுக்கொண்டவன். 4 வர்ணங்கள் செய்தார், அதை நலமுற கெடுத்தார், அந்த நலத்தினை கெடுத்தவர் இம்மூடர் அப்படின்னு பாடுறான் ஒரு இடத்துல. சுத்த அறிவே சிவம் எனும் சுருதிகள் கேளீரோ அப்படின்னு பாடுறான். நீங்க 4 வர்ணங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முறைமை என்பது வேறு. ஆனால் அந்த 4 வர்ணத்தின் வைத்துக் கொண்டு உயர்வு தாழ்வு நீங்கள் கருதினால் அதை ஏற்றுக்க முடியாது. பாரதிதாசன் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். வேற ஒரு நண்பரோடு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கிற போது பாரதிதாசன் உள்ள வர்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, பிராமணன்னா யாரு? பிரம்மாவின் மண்டையில் பிறந்தவன், சத்திரியன் தோளில் பிறந்தவன், சூத்திரன் வைசியன் வயிற்றில் பிறந்தவன். சூத்திரன் உடனே பாரதி சொல்றான், அவன் தான் அவங்க அப்பனுக்கு ஒழுங்கா பிறந்தவன். அந்த மண்டையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், வயிற்றுல பிறந்தவன், கால்ல பிறந்தவன்ங்கிற கதையில பாரதிக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அவன் 4 வர்ணத்தை ஏற்கிறான். அந்த 4 வர்ணத்தை இவர்கள் வேறு மாதிரியாக திரித்து விட்டார்கள்னு பார்க்கிறான். அப்ப பாரதி 4 வர்ணத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக அந்த வர்ணாசிரமம் ஏற்படுத்தக்கூடிய சாதி முறை அடுக்கும், அந்த அடுக்கின் காரணமாக பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற சிந்தனையும் பாரதி ஏற்றதாக அர்த்தம். காந்தியை இந்த மாதிரி நுட்பமாக பார்க்க முடியும். அதை பார்க்கறது இல்ல சில பேர். ஒரே ஒரு வரியிலிருந்து வச்சுட்டு பாரதி ஒரு வர்ணாசிரமவாதி, சனாதனவாதி அப்படின்னு நம்ம மொத்தமா தீர்ப்பெழுதி விடுகிறோம். அப்படியெல்லாம் தீர்ப்பெழுத முடியாது. பாரதியிடம் விமர்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் யார்கிட்டதான் இல்லை. ஆனால் பாரதியினுடைய சமய பார்வை எத்தகையது என்று யோசிக்கிற போது நம்ம இப்படிதான் பார்க்க முடியும். அவன் ஒரு வேதங்களை படித்தவன், கற்றவன், சுருதி என்று வேதங்களை கொண்டாடுகிறவன். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட பாரதி அவன் சில விமர்சனங்களை உடையவனாக இருக்கிறான் வேதங்களின் மீது. அவனை முழுமையான அத்வைதின்னு சொல்ல முடியாது, முழுமையான வேதாந்தின்னு சொல்ல முடியாது. அவன் கூடவே இருந்த வாராவே அதை ஒத்துக்கொள்கிறான். அடுத்து பாரதி சிறு தெய்வங்களை ஏற்றானா நிராகரித்தானா? காடனை மாடனை வேடனை பற்றி மயங்கும் மதியிலிகால் அப்படின்னு ஒரு இடத்துல பாரதி பாடுறதை வச்சுட்டு
பாரதி வந்து சிறு தெய்வங்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்வது சரியான பார்வையானா? இல்லை. மதத்தையே கூட விமர்சிச்சிருக்கான். மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறுங்கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புவதற்கு ஓர் மறை காட்டவும் வள்ளி. மதங்களை பூரா கள்ள மதங்கள்ங்கிறான். பல தெய்வங்களை பாடினவனும் பாரதி தான், ஆனா பல தெய்வங்களை திட்டவனும் பாரதி தான். இது எந்த இடத்துல? இப்ப தத்துவார்த்த தளத்தில் வைக்கிற போது பாரதி பல தெய்வங்களை திட்டிருப்பான். ஆனால் நடைமுறையில் பண்பாட்டு அடிப்படையில் பாடுகிற போது அவன் சிறு தெய்வங்களை நிராகரிக்கவில்லை, ஏற்கிறான். எந்த பார்ப்பனர் மாரியம்மனை பாடிப்பாரு? இல்லையா? எந்த பார்ப்பன்? துணிவெழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, துணிவெழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, தோல்வெழுக்க சம்பர் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மணிவெழுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க என்ன உண்டு எங்கள் முத்து மாரியம்மான்னு முத்து மாரியம்மனை பாடுறான். அது மட்டும் இல்ல, அந்த முத்து மாரியம்மனுக்கு தேச முத்து மாரியம்மன் பெயர் சூட்டுகிறான் பாரதி. தேசத்தோட இணைச்சு பாடுறான். அதனால சிறு தெய்வங்களை நிராகரித்தவன் பாரதியை சொல்ல முடியாது. அவன் தத்துவ தளத்தில் இருக்கிற போது மதங்களையே நிராகரிக்கிறான். ஒரு ஆன்மீகத்துல பல நிலைகள் இருக்கும். உயர்ந்த தளத்தில் நின்று பேசுவது என்பது வேறு, கீழ்நிலையில் சாதாரண மக்களிடம் ஒரு உரையாடலுக்காக மதம் குறித்து பேசுவது என்பது வேறு. அவன் தத்துவ தளத்தில் நின்று பேசுகிற போது சிறு தெய்வங்களை மட்டுமல்ல எல்லா தெய்வங்களையும் நிராகரித்து பிரம்மம் குறித்து ஏக இறை குறித்து பேசுகிறான். ஆனால் சாதாரண நிலையில் பாடுகிற போது அனைத்து தெய்வங்களை பாடுகிற அந்த இடத்தில் முத்துமாரியம்மனையும் சேர்த்துக் கொள்ளும். பண்பாட்டு அடிப்படையில நிராகரிக்கல. மற்ற பிராமணர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அந்த சிறு தெய்வங்களை? இல்லையே. அடுத்து அவனுடைய கண்ணன் பாட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்க அதுல பாரதியினுடைய கடவுள் பார்வையை புரிஞ்சிடும். வழக்கமா சைவ சம்பிரதாயத்தில் 4 விதமான பார்வை உண்டு. கடவுளை அப்பாவா பார்க்கலாம், அதான் சத்புத்திர மார்க்கம். அல்லது கடவுளை ஆண்டானாக பார்க்கலாம். கடவுள் எஜமானன், நம்ம அடிமை, தாச மார்க்கம். தாசன்னா அடிமை. அடுத்து கடவுளை நண்பனாக பார்ப்பது சுந்தரருடையது, சக மார்க்கம். சகா என்றால் நண்பன். அடுத்து கடவுளை குருநாதராகவும் தன்னை சிஷியனாகவும் பார்ப்பது சன்மார்க்கம், மாணிக்கவாசகர். இந்த 4 தான் சொல்றாங்க. பாரதி நிறைய பாடுறான். அடுத்து இந்த நாயக நாயகி பாவம்னு ஒண்ணு உண்டு. நாயக நாயகி பாவம்னா கடவுளை காதலனாகவும் உயிர்களை காதலியாகவும் பார்ப்பது. புருஷோத்தமன் அப்படின்னு அதனாலதான் பேரு. இது வைணவத்துல உண்டு. கண்ணன் தான் எல்லா உயிர்களுக்கெல்லாம் காதலன், உயிர்கள் எல்லாம் மனைவிதான், நான் ஒருத்தன் தான் கணவன். அப்படி பாக்குறதா வைணவ மதத்தினுடைய கோட்பாடு. ஆணாக இருந்தாலும் கண்ணன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரே ஆண், உயிர்கள் எல்லாம் பெண். அததான் மீரா சொல்றா. ஒரு கோயிலுக்குள்ள பெண்களை விட மாட்டேங்கிறான் பூசாரி. மீரா கேட்கிறா, பூசாரியும் பெண் தானே, இந்த உலகத்தின் ஒரே ஆண் கண்ணன் தானே. இது வைணவத்தினுடைய கோட்பாடு. சூஃபிசத்தில் இறைவனை காதலியாக பார்க்கக்கூடிய மரபில் மஸ்தான் சாஹிபு பாடுகிறார். என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உன்றனுக்கே, உன்னை விட்டால் பெண் எனக்கு உண்டோ மனோன்முனியே. என்னை விட்டா எத்தனையோ மாப்பிள்ளமாறு உனக்கு இருக்கு, ஆனா உன்னை விட்டால் எனக்கு பெண் உண்டா? இறைவனை காதலியாக பார்க்கக்கூடிய பார்வை. பாரதி 2யுமே பாடியிருக்கான். அவன் வைணவ சம்பிரதாயத்தில் இறைவனை நாயகனாக பார்க்கக்கூடிய பார்வையும் கண்ணன் என் காதலன் என்று பாடியிருக்கிறான். சூஃபி மரபில் இறைவனை காதலியாக பார்க்கக்கூடிய பார்வையை உள்வாங்கிக் கொண்டு கண்ணம்மா என் காதலி என்றும் பாடியிருக்கிறான். அது மட்டும் இல்ல, கடவுளை குருநாதரா பார்க்கலாம், கடவுளை எஜமானனா பார்க்கலாம், கடவுளை நண்பனா பார்க்கலாம். ஆனா கடவுளை அடிமையாக, கடவுளை சீடனாக பார்க்கக்கூடிய ஒரு விசித்திரமான பார்வையும் பாடியவன் பாரதி. கண்ணனின் சீடன், கண்ணனின் சேவகன், எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்னு பாடுறோம். அப்ப நீங்க பாரதியை ஒரு சிமிழுக்குள் அடைக்க முடியாதுங்கிறதுக்கான முழுமையான உதாரணம் கண்ணன் பாடல். கண்ணனை பிள்ளையா பாடுறான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தின்ன பழம் கொண்டு வருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். பழத்தை கொண்டு பாதி சாப்பிட்டு இருக்கவே புடுங்கிடுவானா. என்னப்பன் என்னையன் என்றால் அதை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். அப்படி அவன் சாப்பிட்டு பாதியை கொடுப்பானா. புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்புணர் கீதமை செய்ப்பான், கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம்.
இப்படி புல்லாங்குழல வச்சு வாசிப்பானா. ஆன்னு வாயை திறந்து அந்த பெண்கள்லாம் கேட்டுப்பாங்களாம். அங்காந்திருக்கும் வாய்தனில் கண்ணன் 6 7 கட்டெரும்பை போட்டு விடுவான், எங்காகிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றை. நீங்க பாரதியின் கண்ணன் பாடல்களை கவனிச்சாலே அவன் கடவுளை எவ்வளவு நெருக்கமாக உணர்கிறாங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு கவிஞனுக்கே உரிய நெகிழ்வுத்தன்மை. ஒரு சமயவாதி ஒரு குறிப்பிட்ட சிமிழுக்குள் கடவுளை அடக்கி விடுவான். ஒரு சாதாரண மனிதன் தன் வெகுஜன ஆசைகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கோவில் உண்டியல் மாதிரி கடவுளை ஆக்கிடுவான். ஆனா ஒரு கவிஞன் கடவுளை விதவிதமாக பார்ப்பான். குழந்தையை விதவிதமாக அழகுபடுத்தி பார்ப்பதை போல ஒரு கவிஞனின் பார்வையில் கடவுளும் கடவுள் குறித்த பார்வையும் விதவிதமாக விரியும். அதுல பாரதியிட்ட கிறிஸ்தவம், இஸ்லாம், சூஃபி மரபு, வைணவ மரபு, சைவ மரபு, சிறு தெய்வம், அத்வைதம் அப்படின்னு எந்த பேதமும் கிடையாது. ஆனால் அவனுக்குள் தீவிரமாக அத்வைத மரபும் சாக்த மரபும் செயல்பட்டிருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதே தருணத்தில் அவங்ககிட்ட ஒரு இன்க்ளூசிவான, பிற மரபுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிற மரபுகளுக்கு இடமளிக்கக்கூடிய, பிற மரபுகளை வெறுக்காத ஒரு சமய பார்வைதான் கடைசி வரை பாரதியிடம் இருந்தது என்பதை நாம் உணர முடியும். ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் கவனித்து பார்த்தால் நிறைய கடவுளை பாரதி பாடியிருக்கான். சரஸ்வதி பத்தி பாடியிருக்கான், வள்ளி குறித்து தனியா பாட்டு பாடியிருக்கான், ராதை குறித்து பாடியிருக்கான், விநாயகர் குறித்து பாடியிருக்கான், முருகன் குறித்து பாடியிருக்கான், பிரம்மா குறித்து பாடியிருக்கான், அக்னி குறித்து பாடியிருக்கான், சோமேந்திர கடவுள் குறித்து பாடியிருக்கான், சூரியன் குறித்து பாடியிருக்கான், இந்திரன் குறித்து பாடியிருக்கான், பாரதி அல்லாஹ் குறித்து பாடியிருக்கிறான், இயேசு குறித்து பாடியிருக்கிறான். பாரதி பாடாத கடவுளர்களே இல்லை. ஆனால் பாரதி ராமனை பாடவில்லை. நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. எங்கேயாவது பாரதி பாடல்களை ராமனை காட்டுங்க பார்ப்போம். அதுக்காக ராமனை வைத்து அரசியல் செய்வார்கள், அதனால பாடலைங்கிற அர்த்தம் இல்ல. அது கவிமாமணி அப்துல் காதர் அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொன்னாரு. பாரதி சுதந்திர போராட்டம் உச்சகட்ட கொதிப்பில் இருந்த போது மலர்ந்த கவிஞன். ராமன் இன்னும் சொல்ல போனால் தன் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக போராடிய கவிஞன். பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிற போது அவன் பாரத மாதாவைத்தான் பாஞ்சாலிக்கான குறியீடாக வைத்தான். பாஞ்சாலி அடிமைப்படுத்துதல் என்பது பாரத நாட்டை ஆங்கிலேயர் அடிமைப்படுத்துவதற்கு சமமான விஷயமாக பார்த்தான். அதனால எல்லாவற்றிலும் விடுதலையை காண்கிற தேச போராட்டத்தை குறித்து சிந்தித்த பாரதி ராமனை ஏன் பாடவில்லை தெரியுமான்னு ஐயா ஒரு தடவை சொன்னார். ஏன் என்றால், ராமன் தன்னுடைய நாட்டையே தம்பியிடம் ஒப்படைத்து விட்டு காட்டுக்கு போனான். நாட்டு விடுதலைக்கான போராட்டத்தில் இருக்கிற ஒரு கவிஞன் நாட்டை தம்பியிடம் ஒப்படைத்து விட்டு போன ஒரு கடவுளை பாடினால் அது விடுதலை போராட்ட உணர்வுக்கு ஊறு வந்து விடுமோ என்பதற்காக பாடவில்லைன்னு சொன்னார். அது ஒரு கவித்துவமான சிந்தனை. ஆனால் தமிழ் மரபில் ராமனுக்கு இடம் இல்லை. தூதர்சன்ல தான் ராமாயணம் இங்க அறிமுகம். அதுக்கு முன்னாடி ராமாயண கதை தெரியுங்க. இப்பயுமே கோயில்கள் கிடையாது, ஆனா கண்ணனுக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் நீண்ட காலமாக கண்ணனை வணங்குகிறார்கள். நாயக்கர்கள் ஆட்சிக்கு பிறகு கிருஷ்ண வழிபாடு இங்கு அதிகமாக உண்டு. ஆனால் ராமன் வடக்கில் மட்டும் இருந்த தெய்வம். அப்ப பாரதிய ஒரு இந்து தேசியனாக கற்பனை செய்ய முடியாது. தமிழ் மரபில் நின்று அத்வைதத்தையும் சாக்த மரபையும் உள்வாங்கி கொண்டு இங்கு இருக்கக்கூடிய சமரசத்தன்மையும் சித்தர் மரபையும் உள்வாங்கிய ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு சமயவாதியாக மட்டுமே மதிப்பிட முடியும். அதனால் தான் தமிழ் மனதுக்கு அந்நியமாக இருந்த, தமிழ் நிலத்தில் கடவுளாக இல்லாத ராமனை பாரதி பாடவில்லை என்பதே இதற்கான மிக முக்கியமான சான்று. எனவே பாரதியினுடைய சமய பார்வையிலிருந்தே பாரதி அவர்களுக்கான ஆளாக இல்லாமல் எல்லோருக்குமான ஆளாக இருக்கிறார். பாரதியை கொண்டாடுவோம். பாரதியினுடைய முற்போக்கான சிந்தனைகளை இந்த உலகத்திற்கு எடுத்து வைப்போம். பாரதியோடு உடன்படுகிற புள்ளிகளை அடையாளம் காட்டுவோம். அதை விடுத்து பாரதி போன்ற மகத்தான கவிஞர்களை, பாரதி போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற கவிஞர்களை, பாரதி போன்ற இந்த தலைமுறையும் ஈர்க்கிற கவித்துவமும் காலத்தை தாண்டி நிற்கிற ஆற்றலும் படைத்த கவிஞர்களை எதிர்த்தரப்பிடம் ஆயுதமாக ஒப்படைப்பது என்பது நமக்கு நாமே செய்கிற கேடு. எனவே பாரதி இன்னும் புதிதாக மீட்டெடுப்போம். பாரதியின் முற்போக்கு சிந்தனைகளை, பாரதியின் சமயம் கடந்த சிந்தனைகளை, பாரதியின் நல்லிணக்க சிந்தனைகளை கொண்டாடுவோம். அதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த நிகழ்வை, இந்த கருத்தரங்கை சமூக நம்முடைய படைப்பாளிகள் பேரவை ஏற்பாடு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
இது குறித்த தொடர் நிகழ்வுகள் இன்னும் நிகழ வேண்டும், பாரதி குறித்த ஆய்வுகள் தொடர வேண்டும் என்பதை தமிழ் சமூகத்திற்கு ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து இந்த அமைப்பினருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.